ஹாய். டிசிப்ளினை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். டிசிப்ளின் சொன்ன உடனே ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் பாருங்க. 1 மினிட் தான் ஆகும். நான் ஒரு புக்ல ஒரு விஷயம் படிச்சேன். அத ரிலேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு ரூம்ல வந்து ஒரு ஐஸ் கியூப் இருந்திருக்கு. அந்த ஐஸ் கியூப் வந்துட்டு 24 டிகிரி அந்த ரூமோட டெம்பரேச்சர். ஸோ அந்த ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆகல. அது கியூபாவே தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம் வந்து திரும்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் அட்டெய்னிங் 25 டிகிரி, 26, 27, 28, 29 டிகிரி வரைக்குமே ஆயிருக்கு. ஆனா அந்த ஐஸ் கட்டி மெல்ட் ஆகவே இல்ல. 30 டிகிரி பார்த்தா 30 டிகிரிலயும் மெல்ட் ஆகல. ஆனா 31 டிகிரில பார்த்தா இட் ஸ்டார்ட்டட் டூ மெல்ட். என்னன்னா அந்த பேலன்ஸ் இருந்த அந்த 30 டிகிரி வரைக்குமே அந்த ஐஸ் கட்டி வந்து தன்னை உருக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஐஸ் கட்டி உருகவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டிசிப்ளினுமே அந்த மாதிரி தான். உடனே எந்த விஷயமே தெரியாது. இட் டேக்ஸ் அ டைம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சப்போ அவங்க சயின்டிஸ்ட் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த எஜுகேஷனில் இருந்த டிசிப்ளின் தான் அவங்கள சயின்டிஸ்ட் ஆக்கியிருக்கு, பிரசிடென்ட் ஆக்கியிருக்கு. அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சூப்பர் ஸ்டார் கிடையாது. நாளாக நாளாக அவங்க பெர்ஃபார்மன்ஸில் ஒரு டிசிப்ளின் இருந்ததுனால தான் அவங்க சூப்பர் ஸ்டார். அண்ட் நன் அதர் தென் சுந்தர் பிச்சை சார். அவங்க வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ண உடனே அவங்க இவ்வளோ பெரிய ஒரு சிஇஓ ஆவாங்கன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அவங்களோட டிசிப்ளின் தான் அவங்கள இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கும். ஸோ டிசிப்ளின் வந்து நம்மளை சுற்றி நிறையா நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால டிசிப்ளினை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்களோட டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒபீடியண்ட்டாக இருங்க. நல்ல விஷயத்தை யார் என்ன சொன்னாலும் மாற்றிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் உங்களை ஷேப் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் உங்களை தேடி வரும். டிசிப்ளினை மட்டும் கன்சிஸ்டன்ஸியாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற பேட் கமெண்ட்ஸ்னால உங்களோட குட் ஹேபிட்ஸை நீங்கள் என்றைக்குமே குவிட் பண்ணாதீங்க. இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லிட்டேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.